இரு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தாவினர். ஹல்துமுல்லை பிரதேச சபையை இழந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். காலை முரசு பத்திரிகையிலும் அதனோடு இணைந்த ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஹல்துமுல்லையில் ஆட்சி அமைத்தது தேசிய மக்கள் சக்தி. உறுப்பினர்களுக்கு, அதாவது 2 உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் மனோ என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஹல்துமுல்லை பிரதேச சபையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள் 2 தேசிய மக்கள் சக்தி சபையை அமைப்பதற்காக ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையே அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். பதுளை ஹல்துமுல்லை பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் தெரிவான 2 உறுப்பினர்கள் என்பிபிக்கு வகையாக ஆதரவினை வழங்கியிருக்கிறார்கள். ஹல்துமுல்லை பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 9 இடங்களை வெற்றி கொண்டிருந்தது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 6 இடங்களும், தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு 2 இடங்களும், ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு 2 இடங்களும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 1 இடமும், ஐக்கிய தேசிய முன்னணிக்கு 1 இடமும் கிடைக்கப்பெற்றிருந்தன. இந்த நிலையிலேயே வாக்கெடுப்பின் பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினர்கள் 2 தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு ஆதரவு அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்ற தகவல்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த பிரதானமான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது.